தங்க கட்டி எடுத்து வச்சு நசுக்கு அது பவுடர் மாதிரி ஆயிருச்சு. அதை எடுத்து கத்தியால சீவனா சோப்பு ஓட்டுற மாதிரி ஈஸியா வெட்டுது. உண்மையாலுமே தங்க கட்டி இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ மாதிரிலாம் வராது, ஆனா பண்ண முடியும். 24 கேரட் கோல்ட சாஃப்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதை லைட்டா ஹீட் பண்றது மூலமா அதை உங்களால இந்த மாதிரி பவுடராவும் ஆக்க முடியும். சீஸ் சீவர மாதிரி சீவலாம். இது 1 கிராம் இருந்தாலே 1 ஸ்கொயர் மீட்டருக்கு பேப்பர் மாதிரி மாத்திரலாம். இப்ப கையில ஊத்துறத பாக்கிறதுக்கு பாதரசம் மாதிரி இருந்தாலும் இது கேலியம்னு சொல்லப்படுற ஒரு மெட்டீரியல். இதோட சிறப்பு அம்சமே என்னன்னா பாக்குறதுக்கு அப்படியே சில்வர் உருண்டை ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்குது இல்ல. ஆனா இது நீங்க கொஞ்சம் கையில இறுக்கி பிடிச்சீங்கன்னா அது உருகி ஓடிடும். எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் வெறும் 29 டிகிரி செல்சியஸ் இருந்தா போதும் அது உருகிடுமா. அதே மாதிரி இதை எடுத்து அலுமினியத்துல ஊத்துறீங்கன்னா அந்த அலுமினியத்தை சேர்த்துக்கு எடுத்துருமா. அதால இதை ஏரோப்ளேன்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த கலர் கல்லு சாதாரண கல்லு கிடையாது, ஃபைபர் ஆப்டிகல் கிளாஸ் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஃபைபர் ஆப்டிகல் கேபிள்னா என்னன்னா அந்த கண்ணாடி மாதிரி வைஃபை ஒயர்ல சின்னதா ஒன்னு வந்து கனெக்ட் ஆகும்ல, அந்த சின்ன கிளாஸ்ல 10 ல இருந்து 100 கிலோமீட்டர் கூட லைட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே பேர் தான் இந்த கல்லுக்கும் வச்சிருக்காங்க. அப்படின்னா இது அவ்வளவு ஃபைபர் ஆப்டிகல் கேபிள் சேர்ந்ததான்னு கேட்டீங்கன்னா பேர் மட்டும் தான் அது. இந்த கிளாஸ் ஸ்டோன் நல்லா ரெஃப்ளெக்ஷன் ஆகறதால டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மள வெள்ளை கலர்ல இருக்கவங்க பாத்துருப்போம்ல, ஆனா பிங்க் கலர்லயோ சிவப்பு கலர்லயோ இருக்கிறவங்க ஒரு சில பேரால மட்டும் தான் பாத்துருக்க முடியும். பிங்க் கலர்ல நுங்கலாம் இருக்குதான்னு ஆச்சரியப்படுறவங்க கூட சில பேர் இருப்பீங்க. உண்மையிலே அப்படி ஒரு நுங்கு இருக்கு, ஆனா அது ரொம்ப ரேரான ஒண்ணு. அப்படியே ரேரா இருந்தாலும் அது எங்க திரும்ப அதிகமா கிடைக்குது, நம்ம தமிழ்நாட்டுல தான். எந்த ஒரு கலப்படமும் இல்லாம இது ஜெனடிக் வேரியேஷனால நடக்கிறது. நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா லக்கி நினைச்சுக்கோங்க. மீனுக்கு மேல பூர்ணம் பூத்தும் தான் நீங்க சாப்பிடுவீங்களா? ஏன்டா கெட்டு போன மீன் எங்களை சாப்பிட சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது பணக்காரங்களா சாப்பிடுற ஒரு மீன். இந்த மாதிரி பண்ணா மீனோட டேஸ்ட் ஏறுமா. இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஃபிஷ் மோல்ட் ஏஜிங் சொல்றாங்க. டூனா போன்ற மீன்கள்லாம் எடுத்து அதுல நேச்சுரல் என்சைமான பெனிசிலியம் போட்டு விட்டுருவாங்க. அது வார கணக்குல மாச கணக்குல ஃபங்கஸ் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அதை பிச்சு போட்டு சமைச்சு சாப்பிட்டா டேஸ்ட் கூட இருக்கும். இது ஹை எண்ட் ரெஸ்டாரண்ட்ல 35,000க்கு விக்கிறாங்க. கொதிக்கிற எண்ணெயில ஏதோ ஒரு கெமிக்கல் பவுடர் மாதிரி கொட்டுறாங்க, கொஞ்ச நேரத்துல அது கல்லு மாதிரி மாறிடுது. இப்படி மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா தூக்கி குப்பையில போட்டுறாங்க. நிஜமா தான் சொல்றேன். ஒரு வாட்டி எண்ணெயில எதனா பொரிச்சு எடுத்துட்ட பிறகு அது திருப்பி யூஸ் பண்ண கூடாது. அதை எடுத்து டைரக்டா குப்பையில ஊத்துறதுக்கு பதில் அதுல ஆயில் சாலிடிஃபயர்னு ஒரு கெமிக்கலை போட்டு நல்லா கலக்கி கல்லு மாதிரி ஆக்கி அப்புறம் அந்த எண்ணெய் தூக்கி குப்பையில போட்டுறாங்க. நினைச்சு பாருங்க இதை நம்ம வீட்டுல பண்ணா என்ன ஆகும்னு. காப்பர் அதிகமா கரண்ட் ஒயர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா அதை விட ஒரு படி இப்பெல்லாம் மேல போயிட்டு செவுத்துல டிசைன் போடுறது அதெல்லாம் தாண்டி அந்த காப்பர் ஒயரே நம்ம எப்படி துணி நெய்யற மாதிரி நெய்யறோமோ அந்த மாதிரி நெஞ்சு மேட்டாலாம் யூஸ் பண்றாங்க. கொலம்பியாவை சேர்ந்த வெல்டிங்கிற கம்பெனி காப்பர்ல மேட் செய்யறது, பேக் செய்யறது, பர்ஸ் செய்யறது எல்லாமே செய்யறாங்க. ஆனா என்ன ஒரு பேக்கோட விலை 85,000 கிட்ட வருது. இந்த விலைக்கு பேக் வாங்கினா வெளியெல்லாம் கொண்டு போவோம்னு நினைக்கிறீங்க? பயிர் வச்சவங்க எல்லாருக்குமே தெரியும் களை எடுக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய வேலை, அதுக்கு எவ்வளவு செலவாகும். ஆனா களை எடுக்கிறதுக்குனே தனியா ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இதை நீங்க டிராக்டருக்கு பின்னாடியோ இல்ல எங்கனாச்சும் மாட்டிக்கலாம். இந்த மிஷின்ல ஒரு லேசர் இருக்கும். அந்த லேசர் என்ன பண்ணும்னா களையை மட்டும் அழிச்சிட்டு வந்துரும். அதிகபட்சம் 42 கேமரா பல சென்சார்களை கொண்டது. ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட 2 லட்சம் களையை காலி பண்ணிருமா. நீங்க இது வரைக்கும் பீச்ல இருக்கிற மண்ணை டிராக்டர் வச்சு கிளீன் பண்ணி பாத்துருக்கீங்களா? இப்படி சில நாடுகள்ல பீச்ல இருக்கிற மண்ணை சலட மாதிரி ஜலிச்சுல கிளீன் பண்றாங்க. பீச்ல குப்பைங்களோ கல்லோ மேல்வாட்டத்துல மட்டும் இருக்காது, அது மண்ணு படிச்சு படிச்சு கொஞ்சம் கீழேயும் போயிடும். அதனால நெல் அறுவடை பண்ற மாதிரி அப்படியே அந்த மண்ணையும் தோண்டி எடுத்து மெஷின் வச்சு ஜலிச்சு நல்ல மண்ணை மட்டும் திருப்பி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான காசை கொடுத்து டேப் பூட்டி வச்சிருக்கிற ஒரு கல்லை வாங்கிட்டு வராங்க. இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து பொக்கிஷமா வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அதை ரெண்டா உடைச்சு எல்லா கல்லையும் தூக்கி ஆத்துல போட்டுறாங்க. ஏன்னா இப்படி பண்றாங்கன்னா ஒரு விலை மதிக்க முடியாத ஜெம்ஸ்டோன் நம்மளுக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில தான். எல்லா கல்லும் ஒரே மாதிரி இல்லாம ஒரு சில கல்லு ஜேரைட்டுங்கிற ஜெம்ஸ்டோனால ஆனதா இருக்கும். ருத்ராட்ச மாலை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 100 ரூபாயில இருக்கு, 1 கோடி ரூபாயில இருக்கு. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? அதை வித்தியாசப்படுத்துறதே அதுல இருக்கிற முக்கிய அதாவது முகங்கள்னு சொல்லுவாங்க. இது ஒரு முகத்துல இருந்து 21 முகம் வரி இருக்கும். முகம்லாம் வேற ஒண்ணும் இல்ல, அந்த கோடு கூட வருதுல்ல அதுதான். அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கிறதா நம்பவும் படுது. இருக்கிறதுலே விலை அதிகம் இந்த 21 முகம் தான் 1 கோடி ரூபாய்க்கு வித்துருக்காங்க. நம்ம சாதாரண மரப்பட்டதான பிச்சு தூக்கி போட்டுறாங்க, இல்ல அடுப்புல எரிய வச்சிடறாங்க. ஆனா இங்க அதை வச்சு பல லட்சம் சம்பாதிக்கிறாங்க. பெரிய பெரிய மரத்தோட பட்டை எல்லாத்தையும் உரிச்சு அதை சரியான முறையில காய வச்சு அதோட ஒரு பக்கத்தை நல்லா ஷைன் பண்ணிட்டு டைல்ஸ் மாதிரி வெட்டி எடுத்துக்கிறாங்க. இப்ப இது என்ன பண்றாங்கன்னா வீட்டோட வெளிப்புறமோ இல்ல வீட்டோட உள்புறத்திலேயே சைடு செவுத்துல ஓட்டிடுறாங்க. இது வெயில் காலத்துல கூலிங் ஆகும், குளிர் காலத்துல வாமாவும் இருக்குமா. சும்மா இருக்கிற மரத்துல ஆணியும் கம்பி இந்த மாதிரி அடிச்சு வச்சா காய்க்காத மரம் கூட காய்க்கணுவாங்க. இந்த மாதிரி மரத்துல ஆணி அடிக்கிறது மூலமா என்ன பண்ணும்னா அந்த மரத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி ஏதோ ஒண்ணு நம்மள அட்டாக் பண்ண வந்திருக்குது, அதை எதிர்த்து நம்ம போராடணும்னு டிஃபென்ஸ் மோடுக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் அது பூ பழம் அதிகமா காய்க்குதுங்க. 1-2 இப்படி பண்ணா கூட தாங்கும். ஆனா போஸ்ட் ரோட்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஆணி அடிச்சா சீக்கிரமா மரம் பட்டு போயிடும். என்னது இது ஏதோ பவுடர் மாதிரியான ஒண்ணு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அது உள்ள போயிட்டு இரும்பு போட்டா அதை அப்படியே கலர் மாத்தி கொடுத்துறதுன்னு பார்த்தா இதான் பவுடர் கோட்டிங்னு சொல்றாங்க. பவுடர் கோட்டிங்ல ஒன்னு ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு அதை பெயிண்ட் அடிக்க வைக்கிறது, இன்னொன்னு ஃப்ளூயிடைஸ்டு பவுடர் கோட்டிங். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பவுடர் மொத்தமா ஒரே இடத்துல கொட்டிட்டு அதுக்கு கீழே காத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாக்குறது கொதிக்கிற மாதிரி இருந்தாலும் கீழே இருந்து காத்து வரதால தான் அப்படி இருக்கு. இப்ப அதுல தூக்கி போட்டு எடுத்தா எல்லா இடத்துலயும் சமமாவும் ரொம்ப நாளைக்கு வருமா. ஒரு சில வீடியோல பலாப்பழத்தோட மேல் தோலை ரப்பர் மரத்தோட தோலை சீவர மாதிரி சீவி அதுல இருந்து பால் எடுக்கிறாங்க. இது ஏற்கனவே பிசு பிசுன்னு ஓட்டும். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இதை பண்றதுக்குன்னு பல காரணங்கள் இருக்குது. ஒரு சில இடத்துல எடுத்து இதை ஒரு நேச்சுரல் கம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் சில பேர் அது பழுத்து அறியும் போது நிறைய பால் வரக்கூடாதுன்றதுக்காக இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துறாங்க. இதுல 3வது ராகம் வீடியோ காண்டிய சும்மா நாச்சுக்கு பண்றது. காஸ்ட்லியான கண்ணாடி எல்லாம் கிளீன் பண்றதுக்கு கொடுத்தா அதை இப்படி வைரத்துல போட்டு எடுக்கிற வீடியோ நீங்க நிறைய பாத்துருப்பீங்க. ஆனா எதுக்கு இப்படி பண்ணணும்? அது பாக்குறதுக்கு என்னமோ வைரம் மாதிரி இருந்தாலும் அது ஒரு சாதாரண மணி தான், தெர்மோ பிளாஸ்டிக்கால ஆனது. அந்த குட்டி குட்டி மணி இருக்கிற பாக்ஸ் எப்பயுமே
கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதால அந்த மணியும் சூடா இருக்கு. இவங்க ஃப்ரேம் அது உள்ள விட்டு எடுக்கும்போது அது சூடாகி அதுல கண்ணாடி எடுக்கவோ போடவோ வளைக்கவோ ஈஸியா இருக்கும். செஃப்ஸ் எல்லாம் காய்கறி ஏறிற மரபோர்டு மேல குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சூடான தண்ணியும் சூடான எண்ணெயும் ஊத்துறாங்க. சூடான தண்ணியை ஊத்தி கிளீன் பண்றது மூலமா அதுல இருக்கிற பாக்டீரியா எல்லாம் அழிஞ்சிருமா. ஆனா சூடான தண்ணியை ஊத்தினா அது ட்ரை ஆகி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதால என்ன பண்ணுவாங்க, சூடான எண்ணெய் அதுக்கு மேல ஊத்துவாங்க. இப்படி ஊத்துறது மூலமா அந்த மரக்கட்டை ஈரப்பதம் ஆகாமையும் அதே சமயம் அந்த குட்டி குட்டி வெடிப்பையும் ஃபில் பண்ணி கொடுத்துருமா. இவ்வளவு உயரத்துல டுரியன் மரத்துல ஏறி அதோட பழத்தை வெட்டாம பச்சை காயா வெட்டுறாங்க. சாப்பிட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழமே ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும்னு. அந்த பச்சை காயை கொண்டு வந்து பலாப்பழத்தை வெட்டுற மாதிரி வெட்டி உள்ள இருக்கிற டுரியன் காயை மட்டும் தனியா எடுத்து மிஷினை வச்சு ஸ்லைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அதை சிப்ஸ் போட்டு விக்கிறது மூலமா டுரியன் பழத்தோட ஸ்மெல் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடலாமா. ஏன்னா பச்சை காயை வெட்டி அதுல இருந்து பண்றதால ஸ்மெல் கம்மியா தான் வரும். நார்மலா ஏதோ ஒன்று மேக்னெட் மாதிரி வச்சு எடுக்கிறாங்கல்ல, இதை பிடிஆர் இண்டக்ஷன் ஹீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த பொருளோட முக்கிய வேலை என்னன்னா கார்ல இருக்கிற குட்டி குட்டி டென்ட்டுங்கள்லாம் எடுக்கிறது தான். இதுக்கு பெயிண்ட்லெஸ் டென்ட் ரிப்பேர் தான் பேரு. மிஷின் ஆன் பண்ணிட்டு கரெக்டான ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமா அந்த டென்ட் இருக்கிற இடம் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி பழைய நிலைமைக்கு நார்மல் ஆயிருமா. ஜப்பான்ல இருக்கிற புல்லட் ட்ரெயின் வரும்போதெல்லாம் எதனால ஓஸ் பைப்ல தண்ணி வர மாதிரி இந்த மாதிரி தண்ணி அடிக்கிறாங்க. அதுக்கு மேல பனி காலத்துல இந்த மாதிரி பண்றாங்க. அதுல ஒண்ணு சுடு தண்ணியா இருக்கும். ஐஸ் ட்ராக்லயே இல்ல ட்ரெயினோட அடிப்பகுதியிலே இருந்துச்சுன்னா இது ஐஸ் அப்படியே உரிக்கிறோம். இன்னொன்னு அந்த தண்ணியில டீஐசிங் ஏஜென்ட் கலந்து தெளிப்பாங்க. இது இருக்கிற ஐஸ் உருகுறது மட்டும் இல்லாம அதுக்கு மேல இன்னும் ஐஸ் படாத மாதிரி ஆகிரும். வச்ச மக்காச்சோளத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மிஷின் குள்ள கொட்ட அது எதுவுமே பண்ணாம அழகா ஒரு ஸ்நாக்ஸா மாத்தி கொடுத்துருது. இந்த மிஷினுக்கு பேர் தான் கார்ன் பஃபிங் மிஷின் சொல்லுவாங்க. காய வச்ச கார்னை மேல இருக்கிற கண்டெய்னர்ல கொட்டி அது இந்த மிஷின் குள்ள போயிட்டு அதிகப்படியான வெப்பத்திலையும் அதே சமயம் மக்காச்சோளத்து உள்ள இருக்கிற நீராவியால அதிக பிரஷர்னாலையும் இது ஒரு செகண்ட்ல இப்படி உப்பி ஸ்நாக்ஸ் மாதிரி வந்துருது. நீங்க இது வரைக்கும் எத்தனையோ விதமான வெண்டிங் மிஷினை பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படி ஒண்ணு பார்க்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா இதுல நீங்க கார்டையோ இல்ல அதுல கொடுத்திருக்க பேமெண்ட் படி நீங்க காசை கட்டிட்டீங்கன்னு வச்சீங்க, சென்ட் பாட்டில் உள்ள இருக்கும். ஆனா சென்ட் பாட்டில் கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுல இருந்து ஒரே ஒரு ஸ்ப்ரேவை மட்டும் அடிச்சு விடுவாங்க. அதுக்கு 1000-500. ஒரு ஸ்ப்ரே 500-1000 கேட்டீங்கன்னா அதுல வச்சிருக்கிறது எல்லாமே காஸ்ட்லி. ஒரு டப்பாவே 1.5 லட்சம் ரூபாய்க்கு வருது. ரப்பர் எடுத்து மரப்பலவையில அடிச்சு வச்ச மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் வாட்டர் பிளாக்கிங். பாக்குறதுக்கு சின்ன பொருளா இருந்தாலும் இது விவசாயத்துல அவ்வளவு பெரிய வேலையை செய்யுது. வயலுக்கு தண்ணி போயிட்டு இருக்கும்போது மடையை மாத்தோம்னா ஒண்ணு மண்ணள்ளி போட்டு மாத்துவோம், இல்ல மூட்டையில மண்ணள்ளி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மூட்டையை எடுத்து வச்சு அடைப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாம சிம்பிளா இதை வச்சு அடைச்சிடறாங்க. இது வெயிட்டும் கம்மி, அதே சமயத்துல ஒரு செகண்ட்ல தண்ணி அடைச்சிடலாம். என்ன கரண்ட் சர்க்யூட் போர்ட போயிட்டு இப்படி தண்ணி ஊத்திலாம் கிளீன் பண்றாங்கன்னு பார்த்தா இது சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற வாட்டர் கிடையாது. இது டீஅயனைஸ்டு வாட்டர்னு சொல்லுவாங்க. அயன் எக்ஸ்சேஞ்சுங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமா தண்ணியில இருக்கிற எல்லா மினரல்ஸுமே எடுத்துருவாங்க. கரண்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அதுல இருக்கிற போர்டை இப்ப இந்த தண்ணியை வச்சு கிளீன் பண்ணுவாங்க. என்னதான் இந்த தண்ணியை வச்சு கிளீன் பண்ணாலும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆன் பண்ணணும். பாக்குறதுக்கு கவர் உள்ள இருந்து சாக்லேட் பிரிச்சு அடுக்கி வச்ச மாதிரி இருக்குல்ல, இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கிற இந்த செங்கலோட பேர் தான் டெராகோட்டா பிரிக்ஸ்னு சொல்லுவாங்க. நார்மலான செங்கல் மாதிரி இல்லாம இது செய்ய லேட் ஆகும். அதிகமான அழுத்தமும் கரெக்டான சைஸ்ல கிட்டத்தட்ட 1000 டிகிரி செல்சியஸ்க்குள்ள கொதிக்க வைக்கணுமா. அந்த அளவுக்கு கொதிக்க வைக்கும் போது அந்த கல்ல உள்ள கிளாஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அதை தட்டினா கூட சவுண்ட் ஏதோ பெல் அடிக்கிற மாதிரி கேட்கும். இந்தோனேஷியா சைடுல 10 to 15 வருஷம் வளர்ந்த பாம் ட்ரீயை மொத்தமா வெட்டி எடுத்து மரத்தோட தோலெல்லாம் உரிச்சு போட்டு உள்ள இருக்கிறத கையாலே செதுக்கி எடுக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி எடுத்த மர துண்டுகளை நல்லா கழுவி அந்த தண்ணி கடியில ஏதோ ஒயிட் கலர் ஸ்டார்ச் மாதிரி ஒன்னு ஃபார்ம் ஆகுது. அந்த வெள்ளை பவுடர் காய வச்சோ இல்ல அப்படியே சமைச்சோ சாப்பிடுறாங்க. அது சமைச்ச பிறகு பாக்குறதுக்கு ஜெல்லி மாதிரியே இருக்கும். ஓட்ட விழுந்த பானை மாதிரி எல்லாம் பாக்குறதுக்கு இந்த செடி இருக்குல்ல, இது உண்மையாலுமே செடி தானா இல்ல எதனா ஒட்டி வச்சிருக்காங்களா இலையன்னு பார்த்தா இது கிரீப் மர்டல்னு சொல்லப்படுற ஒரு செடி தான். அது நல்லாவே வளைஞ்சு கொடுத்து வளரக்கூடியது. அது வளரும் பொழுதே மேல எதனா மூங்கில் பட்டையில டிசைனே வச்சு கட்டி இந்த மாதிரி வர வைப்பாங்க. கேக்குற டிசைனை பொறுத்து 6 மாசத்துல இருந்து 10 வருஷம் கூட வெட்டி வெட்டி வளர்க்கறதுக்கு லேட் ஆகுமா. தண்ணி வர இடத்துல குட்டி குட்டி தடுப்பு மாதிரி கட்டி வச்சிருக்காங்கல்ல, இது தண்ணி வேகமா போயிட்டு மண்ணெல்லாம் அரிச்சிட கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. இத ஃபிஷ் லேடர்னு சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க மீன்களுக்காக உருவாக்கப்பட்டது. சால்மான் போன்ற மீன்கள்லாம் குச்சி குச்சி மேல போயிட்டு ஃப்ரெஷ் வாட்டர்ல முட்டையிட ஆசைப்படுமா. தண்ணி வந்துகிட்டே இருக்கும் பட்சத்துல அதால எகிரி குச்சி கூட போக முடியாது. இப்படி தடுப்பா இருந்துச்சுன்னா அதுங்க ரெஸ்ட் எடுத்து குச்சி குச்சி மேல போயிருமா. கிர்னி பழம் உங்களுக்கு 4 கிலோ 100 ரூபாயில கிடைக்குதுல. ஆனா ஜப்பான்ல கிடைக்கிற இந்த கிர்னி பழம் ஒரு பழம் கிட்டத்தட்ட 10,000-15,000 வைக்கிறாங்க. அப்படி என்ன இதுல ஸ்பெஷல்னா ஒரு செடியில பல பழத்தை வளர விடுவாம ஒரு செடிக்கு ஒரே ஒரு பழம் மட்டும் தான் வளர விடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அதை நல்லா பாதுகாப்பா பராமரிச்சு சுத்தி இருக்கிற கோடு நல்லா அழகா வர அளவுக்கு வளர்க்கணும். அப்படி வளர்க்கப்பட்ட இந்த மெலானா கிரவுன் மெலான்னு $100-150 விற்கிறாங்க. எதுக்கு சூடா இருக்கிற தோசை கல்லு மேல இவங்க ஐஸ் தோசை ஊத்துறாங்க. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத தோசை அப்படிலாம் கிடையாது. அந்த கிரில்ல கிளீன் பண்றதுக்கு தான் இப்படி ஒரு டெக்னிக். கெமிக்கல்லாம் போட்டு கிளீன் பண்றதை விட்டுட்டு சூடா இருக்கிற கல்லு மேல ஐஸ் தூக்கி வச்சாங்கன்னு வச்சுங்க, அது சூட்டுல டக்குன்னு உருகும் பொழுது ஒரு ஆவி வரும். அந்த ஆவி பிடிச்சிருக்க கறி என்ன கசல் எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துருமா. அதுக்கு மேல ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்தீங்கனாலே போதும். நம்ம ஊர்ல பாக்குற ரோட் லோடர்லாம் சாதாரணமா உருண்டையா தானே இருக்கும். ஆனா இந்த மாதிரி ரோட் லோடர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமான ஷேப்ல இருக்கும். இதை இம்பாக்ட் ரோலர்னு சொல்லுவாங்க. சாதா ரோலர் 1/2 மீட்டருக்கு மண் நமக்கு உதவி செஞ்சதுன்னா இது கிட்டத்தட்ட 2 மீட்டருக்கு அமுக்குமா. டன் கணக்குல இருக்க வெயிட் இப்படி டக்குன்னு வந்து அடிக்கும் பொழுது மத்த ரோலரை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா சமமாகி கொடுத்துருமா. ஆனா இந்த ரோட் லோடர் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி மட்டும் தான் கொண்டு வர முடியும். கோல் கீப்பர்ஸ் யூஸ் பண்ற கிளவுஸ்ல நார்மலான கிளவுஸ் மாதிரி இல்லாம பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளவுஸ்க்கு நடுவுல நேச்சுரல் லேட்டெக்ஸோ அப்படி இல்லாட்டி சிந்தட்டிக் லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. ஒரு வாட்டி வாங்கிட்டு அப்படியே பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு 3-4 மேட்சுக்கு ஒரு வாட்டி அதுக்குன்னு தனியா ஸ்ப்ரே வாங்கி அடிக்கணும். இந்த லாட்டெக்ஸ் நார்மலா இருக்கிறத விட தண்ணியில பட்டா இன்னும் ஸ்ட்ராங்கா ஓட்டுமா. அதனால சில சமயம் தண்ணியை கூட ஸ்ப்ரே பண்ணுவாங்க. குழ பிசு பிசுன்னு இருக்கிற இந்த கம்மை எடுத்து டீ வடிகட்டுற ஃபில்டர்ல வச்சு தடவறாங்கல்ல. டீ ஃபில்டர்ல மட்டும் இல்ல, பூ கூடையில கூட சேர்த்து தடவறாங்க. காஞ்ச பிறகு எடுத்து அதுல தண்ணி ஊத்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இந்த பக்கம் வராது. இததான் வாட்டர் ப்ரூஃப் க்ளூன்னு சொல்லுவாங்க. இது மரம், ஃபேப்ரிக், மெட்டல்னு எதுல வேணா யூஸ் பண்ணலாம். மெயினா கிராக்குங்கள்ல மழை தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் சரி. இப்ப அந்த ஃபில்டர்ல எப்படி டீ வடிகட்டுவாங்க? நார்மலான கிரீஸ் ஓகே, ஆனா கலர் கலரா இருக்கிற கிரீஸ் எல்லாம் எதுக்கு? ரெட் கலர்ல இருக்க கிரீஸ் ஹை டெம்பரேச்சர் தாங்கும், அதே மாதிரி ஹை பிரஷரையும் தாங்கும்ன்றதால ரேசிங் கார்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கிரீன் கலர்ல இருக்கிறது வாட்டர் ரெசிஸ்டன்ட்ங்கறதால கடல் சம்பந்தப்பட்டதுல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ளூ கலர் கிரீஸ் பியரிங் ஜாயின்ஸ்ல எல்லாம், ஒயிட் கலர் கிரீஸ் ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பிளாக் கலர் கிரீஸ் அதிகமா டஸ்ட் படுற இடத்துல டிராக்டர்ல மைனிங் எக்யூப்மென்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. டர்ஃப் கிரவுண்ட்ல செயற்கையான புல்லெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டியான கருப்பு கலர் கல்ல எங்க பார்த்தாலும் தூக்கி விடுவாங்க. பார்க்கிறதுக்கு என்னமோ கல்லு மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே ரப்பரால செய்யப்பட்டது. இது செயற்கையான புல் இருக்கிற எல்லா இடத்துலயும் கொட்டுறது மூலமா பிளேயர்ஸ் எல்லாம் வழுக்காம விளையாட முடியும். அதே மாதிரி மழை பெஞ்சாலும் தேங்கி நிக்காது, ஆர்டிபிஷியல் கிராஸ் நேரா நிக்க வைக்கும். மேற்கொண்டு விழுந்து அடிப்படாதுன்னு பல விதமான நன்மைகள் இருக்குது போறதுல. ஒரிஜினல் ருத்ராட்சையா இல்ல ஃபேக்கான் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 காயினை வச்சு அதுக்கு நடுவுல ருத்ராட்சை கொட்டையை வச்சு ஒரு அழுத்துறாங்க. இப்ப அது சுத்துச்சுன்னா பவர்ல சுத்தி அது உண்மையானதுன்னு அர்த்தம், இல்லாட்டி ஃபேக்கான அர்த்தம். இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 2 காயினுக்கு நடுவுல நீங்க ஃபேக்கான ருத்ராட்சை வச்சாலும் சுத்தும். கரடு முரடா இருக்கிற அதோட அமைப்பு 2 பிளாட்டான சர்ஃபேஸ்க்கு நடுவுல வச்சு பிரஷர் கொடுக்கும்போது இந்த மாதிரி சுத்துது. தண்ணி மேல நடந்தாரு, தண்ணி மேல பறந்தாருன்னு பல கதையை கேட்டிருப்போம்ல. ஆனா இந்த பொருள் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க நிஜமாலுமே தண்ணி மேல பறக்கலாம். இ ஃபாயில் அப்படி இல்லைன்னா ஹைட்ரோ ஃபாயில்னு சொல்லப்படுற இது ஒரு நார்மலான சர்ஃபிங் போர்டு கீழே ஏதோ ஒன்று வச்சு அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அது மேல ஏறி நின்று நீங்க லைட்டா காலால அழுத்தீங்கன்னா போதும், நீங்களே அப்படியே தண்ணியில டிராவல் பண்ணலாம். பாக்குறதுக்கு தண்ணி மேல பறக்கிற மாதிரியே இருக்கும். இதுக்கப்புறம் உங்க வீட்டு கிச்சனுக்கு சிம்னி வைக்க வேண்டிய வேலையே இருக்காது. ஏன்னா டவுன் டிராப் குக் டாப்னு சொல்லப்படுற இந்த விதமான கேஸ் உங்களுக்கு 4 கேஸ் மட்டும் வரதோட நடுவுல ஒரு ஃபேனும் சேர்ந்து வரும். அதை நீங்க எதுவுமே ஆன்லாம் பண்ண தேவையில்ல. ஏதாச்சும் புகையோ ஸ்மெல்லோ வர ஆரம்பிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருமா. சமைக்கும் போது வர புகையை அப்படியே எடுத்து வெளியே விட்டுரும். என்ன வாங்கி செட் பண்ண 50,000 இருந்து 2 லட்சத்துக்கிட்ட ஆகுமா. இந்த மாதிரியான பெரிய பெரிய ராட்சச மரங்களை வெட்டுற வீடியோ அதிகமா பார்த்திருப்பீங்க. அதை கொண்டு போயிட்டு சின்ன சின்ன பலகையா வெட்டி மத்த விஷயத்துக்கு யூஸ் பண்றதை விட அதை வச்சு ஒரு முழு போட்டு செய்யறது இல்ல அதை வச்சு எதனா ஒரு பெரிய சிற்பத்தை பண்றது தான் இதை விட அதிக விலைக்கு விற்க முடியுது. இந்த மாதிரியான ஒரே மரத்துல செஞ்ச சிற்பத்தை என்னதான் ஏத்திட்டு போறதுக்கு கோடி கணக்குல செலவானாலும் அதை விட அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. உங்க வீட்டையே மொத்தமா மறைய வைக்கிறதுக்கான மேஜிக் இந்த ஐவி செடி கிட்ட இருக்குது. இந்த செடி மட்டும் உங்களோட ஒரு 2 மாடி வீடு பக்கத்துல வளர்ந்து அதை 10-15 வருஷம் பார்க்காம நீங்க ஃபாரின் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, வந்து பாத்தீங்கன்னா மொத்த வீட்டையும் பச்சையால ஆக்கிரமிச்சு வச்சிருக்கும். ரொம்ப வேகமா வளரக்கூடிய இந்த செடியோட வேர்ல ஒரு நேச்சுரல் கம் இருக்கும். அதுதான் இது ஒட்டிக்கிட்டு மாடி மாடியா போறதுக்கான காரணம். இப்பெல்லாம் நம்மளுக்கு வாட்ச், போன், சிஸ்டம்னு பலது இருக்கத்தால டைம் பார்க்கறது ரொம்ப ஈஸியா இருக்குது. ஆனா அந்த காலத்துல சூரிய கடிகாரம் அப்படி இல்லைன்னா நிழல் கடிகாரம்னு சொல்லப்படுற இதான் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சன் கிளாக் என்ன பண்ணணும்னா சூரியன் நகர திசையை வச்சு நம்மளுக்கு நேரத்தை காமிக்கும். இது பல இடத்துல பல வித்தியாசமான முறையில வச்சிருப்பாங்க. இதுல சில பிரச்சனை என்னன்னா கரெக்டான டைம் உங்களுக்கு தெரியாது. அதே சமயத்துல வெயில் இல்லனாலும் நேரத்தை பார்க்க முடியாது. ஐஸ் கட்டியே மொத்தமா இல்லாம குட்டி குட்டி குச்சி நீட்டா நிக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிற இந்த ஐஸ்ங்களுக்கு போறதான் கேண்டில் ஐஸ்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் ஐஸ் எப்படி வருதுன்னா பெரிய பெரிய ஐஸ் கட்டிங்க வார்ம் வெதர் வரும்போது உருகி அந்த தண்ணி ஃப்ரீஸ் ஆகி இந்த மாதிரி ஷேப்ல வருது. இது ஏரிகள் அதிகமா இருக்குமா. இந்த மாதிரி ஐஸ் வந்துருச்சுனாலே விண்டர்ல இருந்து ஸ்பிரிங்குக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம். வெதர் ஏன்னா கும்பலா இருந்தாலும் ஈஸியா உடைஞ்சிரும். இது பாலைவனத்துல ஒரு புல்லு பூண்டு கூட இருக்காதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்க போறது இல்ல. பாலைவனங்களை பசுமையா மாத்திரன்னு பல நாடுகள் உள்ள இறங்கி இருக்கு. பாலைவனங்கள்ல தாங்கக்கூடிய செடி அது பயன் இருக்குதோ இல்லையோ அந்த இடத்துல வளர்ந்தா மட்டும் போதுங்கிற மாதிரியான செடி எடுத்து அதை நட்டு பராமரிச்சு ஒரு சில நாடுகள் அங்க மரமும் வளர்த்து ஜெயிச்சிருக்காங்க. ஓவர் பொல்யூஷனை தடுக்கிறதுக்கு ஒரு முதல் முயற்சியை அதை பாக்குறாங்க. தண்ணிக்குள்ள இருக்கிற பிளேட்ல இருந்து ரப்பர் ஷீட்டை பிரிச்சு எடுக்கிறாங்கல்ல, இதுதான் ரப்பர் ரயில்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரப்பர் கட்டியே எப்படி வருதுன்னா மரத்துல இருந்து ரப்பர் சாப்பை கொண்டு வந்து அதை தண்ணியில கலந்து ரப்பர் கலந்த தண்ணியை கொஞ்சம் ஊத்துவாங்க. அதுக்குள்ள ஃபார்மிக் ஆசிடோ இல்ல அசிட்டிக் ஆசிடோ கொஞ்சத்தை கலந்து அதுக்கப்புறம் பியூர் ரப்பர் பாலை கலப்பாங்க. அதை தான் ட்ரேல ஊத்தி வைக்கும் போது கட்டி ஆகிரும். அதை எடுத்து வெயில்ல காய வச்சு ரப்பரா பயன்படுத்துவாங்க. ஒரு சில பெட்ரோல் பங்க் எல்லாம் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 100 ரூபாய்க்கு போட்டு பச்சையா உண்மையை பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி இங்க இருக்கிற இடத்துல பண்ண முடியாது. ஏன்னா இங்க பெட்ரோல் போறது ஆளே கிடையாது, மிஷின் தான் போடுது. இந்த ரோபோட்டுக்கு கேமரா, ஏஐ, சென்சார்னு எல்லாமே இருக்குது. வண்டியை கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி நிறுத்தினா கூட எங்க டேங்க் இருக்குதோ அங்க கரெக்டா ஓபன் பண்ணி பெட்ரோல் போட்டு அதுவே சாத்தியும் கொடுத்துரும். இப்போதைக்கு சைனா, ஜப்பான், யுஎஸ்ஏன்னு ஒரு சில நாட்டுல தான் இருக்கு. நம்ம 6வது படிக்கும் போது அம்மா கூட ட்ரெஸ் எடுக்க போனா அவங்க 12வது முடிச்சு போற அளவுக்கு சைஸ்ல ட்ரெஸ் எடுப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த கூட எடுக்கிற குறையே வேண்டாம். ஏன்னா பெட்டிட்டுங்கிற கம்பெனி 7 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்க வளரும் போதே கூடவே வளர்ற மாதிரியான ட்ரெஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைனா வச்சு இந்த மடிப்பா இருக்கிற ட்ரெஸ் 9 மாசம் ஆளுக்கு வாங்கினீங்கன்னா 4 வருஷத்துக்கு போட்டுக்கலாமா. மேல ஒரு ட்ரெஸ் 10,000 கிட்ட வருது. இந்த மிஷின் மட்டும் எல்லா டீ கடையில இருந்ததுன்னா பட்ஜெட்ல 1 லிட்டர் ஏன்னா வரவே வராது. ஆயில் ட்ரையர் மிஷின் சொல்ல போற இது பெரிய பெரிய கிச்சன்ல யூஸ் பண்றது. எண்ணெயில பொரிச்சு எடுத்த ஐட்டங்களை தூக்கி உள்ள போட்டு மிஷின் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அது வாஷிங் மிஷின் மாதிரி சுத்த ஆரம்பிச்சு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மூலமா எண்ணெய் எல்லாம் தூக்கி வெளியே வீசிரும். இது மூலமா 20 இருந்து 30% எண்ணெயை மிச்சம். சிப்ஸ் எல்லாம் நீண்ட நாளைக்கு முறுமுறுன்னு இருக்குமாமா. நீங்க சின்ன வயசுல இந்த ப்ராடக்ட்டை பார்க்காம வந்திருக்கவே முடியாது. லவ் மீட்டர்னு சொல்லப்படுற இது உங்க மனசுக்கு பிடிச்சவங்கள நினைச்சு அந்த ப்ராடக்ட்டை பிடிச்ச ஒரு அழுத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்கன்னு அந்த லிக்விட் மேல போய் காமிக்கும் அப்படின்னு நம்ம தலையில மிளகா அரைச்சிருக்காங்க. அந்த
அந்த கிளாஸுக்குள்ள இருக்க லிக்விடுக்கு லோ பாயிலிங் பாயிண்ட் தான் இருக்கும். நீங்க கையை வச்சு அழுத்தும் போது உங்க கையில இருக்க ஹீட்டால உள்ள இருக்க ஏர் பிரஷர் அதிகமாகி அந்த தண்ணி மேல போகும். இந்த மீனை எடுத்து சோப்பு கட்டி மாதிரி யூஸ் பண்ணி கை கழுவலாம்னு உங்களுக்கு தெரியுமா? மீன் ஷேப்ல சோப்பு செஞ்சு வச்சிருப்பாங்கன்னா அதான் கிடையாது. இந்த மீனோட பேரே சோப் ஃபிஷ் தான். இதை உங்களால சாப்பிட முடியாது. ஆனா கடல்ல இருந்து அப்படியே எடுத்து கை கழுவிக்கிறாங்க. சோப்பு தேய்ச்சா எப்படி நுர வருமோ அந்த மீனை தேய்ச்சாலும் நுர வருது. ஆனா உண்மையிலே இது என்னன்னா அந்த மீன் தன்னை யாரோ எதிர்க்க வந்திருக்காங்கன்னு நினைச்சு பிரமிஸ்டின்ங்கிற ஒரு விஷ ஜில்ல தான் விடுது. ஹெலிகாப்டருக்கு முன்னாடி இந்த இத்துணுண்டு நூல் இல்லைன்னா என்னதான் நீங்க கோடி கணக்கில் கொடுத்து ஹெலிகாப்டர் வாங்கினாலும் அதை உங்களால பறக்க வைக்க முடியாது. இந்த நூலை தான் யா ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. நம்ம போன்ல எப்படி ஒரு காம்பஸ் இருக்கோ அந்த மாதிரி இது ஹெலிகாப்டருக்கான ஒரு காம்பஸ்னு சொல்லலாம். ஹெலிகாப்டர் நேரா போகும்போது அந்த நூல் ஸ்ட்ரைட் ஆகும். கொஞ்சம் அப்படி இப்படி போச்சுன்னா அந்த நூல் வளையறத வச்சு அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுறவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. பனி பிரதேசத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வீணானா கூட இது யூஸ் ஆகுமா? நாய் பூனை எல்லாம் பெட் அனிமல்ஸா வச்சது பத்தாதுன்னு இப்ப மாங்கோட்டை எல்லாம் செல்ல பிராணியா வளர்க்குறாங்க. மாம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு உள்ள இருக்கிற கொட்டையை நல்லா ஷாம்பு போட்டு கழுவி அதை எடுத்து காய வச்சு அதுக்கு மேல இருக்கிற முடியெல்லாம் சீவி விட்டு அதை மேக்கப் பண்ணி அது தன்னோட செல்ல பிராணின்னு சொல்ற ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இது எங்க நடக்குதுன்னா சைனால தான். ஸ்கூல் ப்ராஜெக்டா ஆரம்பிச்சது இப்ப இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குது. ஏரியில இருக்கிற தண்ணி எல்லாம் உறைஞ்சிட்ட பிறகு கிட்டத்தட்ட 100கணக்கான மக்கள் உனத்தை தேடி அலையறாங்க. அது அவ்வளவு ரிஸ்க்னு தெரிஞ்சாலும் எதுக்காக அலையணும்? இந்த பச்சை கலர் கல்லுக்காக தான். பல மில்லியன் வருடங்களா மினரல்ஸ் ஒண்ணு சேர்ந்து தோன்றி அது மேல வந்து நிக்கும். இத பாத்துட்டாங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு லக்கு தான். ஏன்னா லட்சக்கணக்கில் விற்க முடியும் உங்களால. ரொம்பவே ரேராவே எக்ஸ்பென்சிவா இருக்கிற இந்த மினரல் எடுக்க தான் ஐஸ் மேல சவாரி போறாங்க. இப்ப சின்னதா மரக்கட்ட மாதிரி ஒண்ணு பாக்குறீங்களா? அது எதுக்கு யூஸ் பண்றான்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. நம்மளாம் இருக்கிற தலைகாணியே புசு புசுன்னு ஃபீல் பண்றோம். ஆனா ஆப்பிரிக்கால இருக்க ஒரு சில பழங்குடி மக்கள் இதை தான் தலைகாணியாவே யூஸ் பண்றாங்க. காயை மட்டும் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன மரப்பலவை இந்த மாதிரி செஞ்சு அவங்க எங்க போனாலும் இதை கையோட கொண்டு போயிட்டு உட்காரவோ படுக்கவோ பயன்படுத்திக்கிறாங்க. புல் தரையில படுக்கும்போது எறும்பு தெரியலாம் டக்குன்னு காது கிட்ட வந்துடாது. அழுக்கா இருக்கிற கோல் பால எடுத்து இந்த மிஷினோட ஓட்டைக்கு நடுவுல வச்சுட்டு மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் மாதிரி நங்கன கடன் அடிச்சீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற சோப்பு தண்ணியும் பிரஷும் அந்த பாலை நல்லா கிளியரா கிளீன் பண்ணி கொடுத்துரும். நம்மளா கிரிக்கெட் பால சேத்துல உந்தா கூட எடுத்து விளையாடுவோம்ல. ஆனா கோல் பால் மேல கொஞ்சோண்டு மண் இருந்தா கூட அது டைரக்ஷன் தப்பா வேற திசைக்கு போயிருமாமா. பெரிய பெரிய லோடர் ட்ரக்லாம் ஒரு ஸ்டேஷன் பக்கத்துல போய் நிக்க அந்த ஸ்டேஷன்ல இருக்க மிஷின் இந்த ட்ரக்ல இருக்கிற பேட்டரியை அலேக்க தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற புது பேட்டரி எடுத்து இந்த ட்ரக்ல ஃபிட் பண்ணிடுது. இதுக்கு ஆகிற டைம் செலவு 3 ல இருந்து 5 நிமிஷம் தான். பேட்டரி ஸ்வாப் டெக்னாலஜியை இவங்க ட்ரக்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி பேட்டரியை மாத்துறது மூலமா என்னதான் லோடடா இருந்தாலும் 120 ல இருந்து 300 கிலோமீட்டர் போகுமா. சின்ன வயசுல இந்த வீடியோவை பார்க்காத ஆளே இருந்திருக்க மாட்டீங்க. இதை பார்த்துட்டு நீங்க பத்தியா கோஸ் எல்லாம் மெழுகுவத்தில தான் செய்யறாங்கன்னு நம்பி இருப்போம். ஆனா உண்மையிலே இது சாப்பிடுறதுக்காக உருவாக்கப்பட்ட கோஸ் கிடையாது. இதை வேக்ஸ் அப்படி இல்லைன்னா ஜெல்ல வச்சு உருவாக்குவாங்க. அதை ஐஸ் தண்ணி மேல ஊத்தி உள்ள இழுக்கும் பொழுது சடன் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆல அது இந்த மாதிரி ஆயிரும். இத ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளிய இந்த பொருள் எங்க ஹோட்டல்ல இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு ஃபேக்கா வைப்பாங்களாம். ஏதோ ஒன்னு வினோதமா வளர்றத பாக்குறதுக்கு ஏஐ வீடியோ மாதிரி இருக்கலாம். ஆனா உண்மையிலே இது மைசீலியம்னு சொல்லப்படுற ஒன்னு வளர்றது தான். கிட்டத்தட்ட இந்த குட்டி டப்பால அது வளர்றதுக்கு 22 நாள் ஆகுமா. நம்மளாம் எப்படி மொபைல் நெட்வொர்க் யூஸ் பண்றோம் அந்த மாதிரி மரம் செடி கொடியோட மொபைல் நெட்வொர்க் இது. இதுங்க இந்த மாதிரி மண்ணு கடியில வளர ஆரம்பிச்சு அதுங்க பாட்டு படர்ந்துகிட்டே இருக்குமா. அதிகபட்சமா இந்த மைசீலியம் 2300 ஏக்கர் பரவி இருக்கு. எதனால மாத்திரை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இந்த மிஷின் மேல கொட்டுறாங்க. சொல்ல போனா இது அவங்களுக்கு பெரிய நேரத்தை மிச்சம் பண்ணுது. இதுதான் மாத்திரையை கவுண்ட் பண்ற மிஷின். இதுல நீங்க எந்த மாத்திரையை வைக்க போறீங்களோ அதை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த மாத்திரையை ட்ரேல கொட்டினீங்கன்னா அதுவே எத்தனை நம்பர் இருக்குன்னு காட்டிடும். அது நீங்க குறைச்சாலும் காமிக்கும் கூட்டினாலும் காமிக்கும். மாத்திரையை கையால தொடாமையே ரொம்பவே ஹைஜீனா பேக் பண்ணிடலாம். 5 ஸ்டார் ஹோட்டல்ல எப்படி சாதாரண சாப்பாடை பிரசன்டேஷன் பண்ணி அதை ஆயிரக்கணக்கில் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரியான ஒண்ணு தான் இந்த பார் டெண்டிங். இதை பார்ல பயன்படுத்துவாங்க. இதுல ஃபேமஸான பார் டெண்டர் ஒரு கிளாஸ் ஊத்தி கொடுக்கறதுக்கு எவ்வளவு வாங்குறான்னு கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. சாதாரணமா மிக்ஸ் பண்ணி கொடுக்காம கொஞ்சம் வினோதமா வித்தியாசமா பண்ணுவாங்க. டான்ஸ் ஆடுறது கலர் கலரா ஊத்துறதுன்னு ஒரு ஃபேமஸான பார் டெண்டரா இருந்தாருன்னா ஒரு கிளாஸ் ஊத்த 2000 ல இருந்து 6000 சார்ஜ் பண்ணுவாங்களாம். இந்த ஒரு ப்ராடக்ட் உங்க வீட்ல இருந்ததுன்னா பகல்ல உங்க வீட்டுக்கு லைட்டே தேவைப்படாது. டிவியோட ஆண்டனா மாதிரி மாடியில மாட்டி வச்சிருக்காங்கல்ல இத சோலார் லைட் கலெக்டர்னு சொல்லுவாங்க. அந்த கலெக்டர்ல ஹை எண்ட் லென்ஸ் நிறைய இருக்கும். அது சூரிய ஒளி அப்படியே உள்வாங்கி ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் மூலமா பில்டிங்ல இருக்கிற பல ரூமுக்கு இந்த ஒண்ணுத்த வச்சு லைட் கொடுக்க முடியும். பிரச்சனை என்னன்னா இது சூரியன் இல்லனாலோ இல்ல நைட் ஆனாலோ வேலை செய்யாது. சைனால ஏதாச்சும் கலை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும்போது உங்க கண்ணு முன்னாடி ஒரு மில்லி செகண்ட்ல உங்க ஃபேஸ்ல இருக்கிற மாஸ்க மாத்துவாங்க. எப்படி புது மாஸ்க் வந்ததுன்னு தெரியாது, பழைய மாஸ்க் எங்கன்னு தெரியாது. இத பியான்லியன்னு சொல்றாங்க. இந்த கலையை ஃபாரினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு பெனால்டி எல்லாம் போடுறாங்களாம். இதோட ட்ரிக்ஸ் என்னன்னா பல விதமான சில்க் மாஸ்க மேல மேல அடுக்கி வச்சு அத ஒரு நூலோட இணைச்சு மில்லி செகண்ட்ல டக்குன்னு கழுத்துக்குள்ள இழுத்துருவாங்க. டயரோட சைடுல இந்த மாதிரி பலூன் மாதிரி வீங்கி இருக்கிறது தான் டயர் பபிள்னு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு நம்ம பலூன் மாதிரி அழகா இருந்தாலும் இத பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் டயர் மாத்துறீங்களோ அவ்வளவு நல்லது. டயரோட உள்ளமைப்பை சுத்தி கோட்ஸ்னு ஒரு லேயர் இருக்கும். அது எதனா ஒரு பெரிய கல்லுல ஏறியோ இல்ல ஏதோ ஒரு விதமா லைட்டா டேமேஜ் ஆயிருச்சுன்னா அது வழியில காத்து வெளியே வர ட்ரை பண்ணி இந்த மாதிரி பபிள்ஸா ஃபார்ம் ஆகுது. பெரிய பெரிய மரங்களை கொண்டு வந்து அதுக்கு நடுவுல ஓட்டையை போட்டு சுத்தி துணி கட்டையெல்லாம் வச்சு கட்டிடுறாங்க. அப்படி வச்சு கட்டின எல்லா மரக்கட்டைகளையும் ஒன்னா அடுக்கி வச்சு அதுல தண்ணியில கால்சியம் கார்பைட கலந்து உள்ள ஊத்திடுறாங்க. இது என்னது இது வினோதமானு கேட்டீங்கன்னா இது அவங்களுடைய கலாச்சாரம் போல. குளுங்குன்னு சொல்லப்படுற இது நம்ம ஊர்ல எப்படி பட்டாசு அடிக்குமோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் மேல நெருப்பு வைக்கிறது மூலமா உள்ள இருக்க கெமிக்கல் பட்டாசு அடிக்கிற மாதிரி வெடிக்கும். இப்போ நீங்க பாக்குறதுக்கு இது ஏதோ ஒரு அல்வா வெட்டுற மாதிரியோ அப்படி இல்லாட்டி ஏதோ கறியை வெட்டுற மாதிரி தானே இருக்குது. இது ரெண்டுமே கிடையாது. இது தர்பூசணி பழத்தால செய்யப்படுற வாட்டர் மெலான் சஷிமி இல்லனா ஸ்ட்ரீக்னு சொல்லுவாங்க. தர்பூசணி பழத்துல கிட்டத்தட்ட 92% தண்ணி தான் இருக்கும். அதை பொறுமையா ரோஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 ல இருந்து 8 மணி நேரம் கூட ரோஸ்ட் பண்ணுவாங்களாம். அதுல இருக்கிற தண்ணி முக்காவாசி இப்போ வச்சு இந்த மாதிரி டிஷ் செய்றாங்க.
இந்த மாதிரி டெக்னாலஜி இருந்தா 4 மாசத்துல முடிக்க வேண்டிய வேலையை 4 நாள்ல முடிக்க முடியும். ஃபேப்ரிக் ஃபார்ம்டு கான்கிரீட்னு சொல்லப்படுற இதை கால்வாயிலையோ இல்ல தண்ணி ஓடுற இடத்துல மண் அரிச்சிட்டு போகாம இருக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த இடத்துல மாசக்கணக்கில் கான்கிரீட் கட்டி அதை காஞ்சி அதுக்கப்புறம் தண்ணி விடுறதுக்கு பதில் ஒரு 2 நாள் தண்ணி இல்லாம இருந்தா போதும் இந்த ஃபேப்ரிக்கை போட்டு உள்ள வெட் சிமெண்ட் ஊத்திட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. அதுவும் பிளாட்டா இல்லாம இந்த மாதிரி முட்டை ஷேப்ல இருக்கிறதால இன்னும் நாள் வருமா. இப்ப ஏதோ ஒரு கேன்ல இருந்து தண்ணி ஒழுகிட்டு இருக்குது, அதை கையால தடுக்கலாம், இல்ல அந்த கேன் தண்ணி போனா பரவாயில்லன்னு கூட விடலாம். ஆனா சப்போஸ் ஏதோ ஒரு கெமிக்கல் லீக் ஆகுது, அதை நம்ம கையால தொடவே முடியாதுன்னா அங்கதான் யூஸ் ஆகுது இந்த மேக்னசீல் மேக்னெட். இதை பாக்குறதுக்கு ஒரு வளைஞ்சு கொடுக்குற டைல்ஸ் மாதிரி, அதை பிடிக்கிறதுக்கு இடம் இருக்கும். லீக் ஆகிற ட்ரம் கிட்ட வச்சாலே போதும், இது பட்டுன்னு ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் ஒரு சொட்டு கூட அதுல இருந்து லீக் ஆகாது. பிரஷர் கொடுத்து இழுத்தீங்கன்னா திருப்பியும் வந்துடும். இந்த பெரிய சைஸ் டிராக்டர் மாதிரியான மிஷின் நம்ம ஊர்ல இருந்துச்சுன்னா 50% தண்ணி விவசாயத்துல மிச்சம் பண்ணலாமா. 360 ரெயின் இரிகேஷன் சொல்ல போற இது பெரிய டிராக்டர்ல ஓஸ் பைப்பை கொண்டு போற மாதிரி இருக்கும். அது மூலமா கனெக்ட் ஆகிறது மூலமா ஆட்டோமேட்டிக்காவே எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணி வேணுங்கிறத ஊத்திருமா. இது மூலமா கரெக்டா செடிக்கு தண்ணியும் போயிருது, அதே சமயம் கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும். பேங்காக்ல இருக்கிறதுல உயரமான பில்டிங்ல 75வது மாடிக்கு உங்களை கூட்டு போயிட்டு அங்க இருந்து தரையை பார்த்து குப்புற கப்பாடுன்னா இதுதான் ட்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாங்க. நான்லாம் பயப்பட மாட்டேன்னு நினைச்சு போனா கூட உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இந்த நெட்டுக்குள்ள உங்களை 75 டிகிரி படுக்க வச்சு சாய்க்கிறதுக்கு முன்னாடி உங்க கையில ஒரு வாட்ச் கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா சாயும் பொழுது உங்க ஹார்ட் பீட் எப்படி ஏறுதுங்கிறத இங்க டிவி போட்டு ஊருக்கே காமிச்சிருவாங்க. இப்ப நீங்க பாக்குற அந்த டப்பாவை 45 வருஷம் கழிச்சு ஓபன் பண்றாங்க. அது வேற எதுவும் இல்ல, தேனை தான் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. தேனை எடுத்தோமா நார்மலா சாப்பிட்டோமான்னு இல்லாம அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அது எத்தனை வருஷம் ஸ்டோர் பண்ணி இருக்குதோ அவ்வளவு அதிகமா விற்க முடியும். அப்படி 4 கடந்த தேனை எடுக்கும்போது மேல ஒரு லேயர் படிஞ்சிருக்கும். அந்த லேயரை ஹனி பட்டர்னு சொல்லுவாங்க. ₹1,00,000 கொடுத்தா கூட அந்த ஹனி பட்டர் கிடைக்காது, ஏன்னா அதுதான் விலை ஜாஸ்தியா. நம்ம ஓட்டுற கார் பைக் ஏன் நம்மளுக்கே எல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குதுல, ஆனா என்னைக்காச்சும் இந்த ஏரோப்ளைனுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கான்னு யோசிச்சிருக்கீங்களா? இருக்கு, ஆனா அது எந்த அளவுக்கு விலை அதிகம்னா ஏரோப்ளைனோட பாடிக்கு இன்சூரன்ஸ், இன்ஜினுக்கு இன்சூரன்ஸ், உள்ள போற பேசஞ்சருக்கு இன்சூரன்ஸ், பல விதமான இன்சூரன்ஸ் இருக்கு. அதுல ஒரு சின்ன பிரைவேட் பிளானா இருந்தா அதுக்கு ₹5,00,000 இருந்து ₹15,00,000 வருஷத்துக்கு. இதே பெரிய கமர்ஷியல் பிளானா இருந்தா 3 கோடியில இருந்து 10 கோடிக்கு ஆகுமா வருஷத்துக்கு. இதுக்கப்புறம் மூங்கில் மரத்தோட பட்டைக்கு வெளியே இந்த மாதிரி வெள்ளை கலர்ல பவுடர் மாதிரியான ஒண்ணத்தை பாத்தீங்கன்னா அதை விடவே விடாதீங்க. பேம்பு ஃப்ராஸ்ட்னு சொல்லப்படுற இது முத்தன மூங்கில் உள்ளார கால்சியம், சிலிக்கா, இன்னும் சில மினரல்லாம் வந்து அது நாளடைவுல மூங்கில் பட்டையில இருக்கிற குட்டி குட்டி ஓட்ட மூலமா வெளியே வந்துருங்க. அப்படி வெளியே வந்து வெள்ளை கலர் பவுடரா மாதிரி இருக்கிறத சாஃப்டா எடுத்து அதை காய வச்சு பல்பொடி மருந்துன்னு பல விதமா பயன்படுத்திக்கிறாங்க. மரத்துல இருக்கிற ஆளி விதைகளை கையால பறிச்சோ இல்ல மிஷினை வச்சு பறிச்சு கொண்டு வந்து அதுல இருக்க குட்டி குட்டி செத்த கிளத்தாழெல்லாம் போறதுக்கு நல்லா கழுவி எடுத்து அதை பாரம்பரிய முறையில கல்லாலான சக்கரத்தை வச்சு அரைச்சோ, அப்படி இல்லைன்னா மாடர்ன் மிஷினை வச்சு அரைச்சு அந்த அரைஞ்ச பேஸ்ட் எடுத்து ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி அழுத்தி ஆலிவ் ஆயில புழிவாங்க. அப்படி இல்லாட்டி அதுவே அரைச்சு ஆலிவ் ஆயிலையும் சேர்த்து புழிஞ்சே கொடுத்துரும் உங்களுக்கு. இந்த மிஷினை மட்டும் உங்க வீட்டுல வாங்கி வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் உங்க வீட்டுல எங்கேயுமே அழுகு துணியே இருக்காது. ஏன்னா அழுகு துணியை தூக்கி நீங்க இந்த மிஷின் கிட்ட வீசினீங்கன்னா அதுவே இழுத்துக்கும். லாண்ட்ரி ஜெட்னு சொல்ல போற அந்த மிஷினை செவத்துக்குள்ள பொறுத்து இருந்தோம் நீங்க. அதுக்கப்புறம் கிட்ட வர எல்லா அழுகு துணியும் உள்ள இழுத்து தோச்சு கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா தோச்செல்லாம் கொடுக்காது. நீங்க சொல்ற இடத்துல கொண்டு போய் போடும். இந்த லாண்ட்ரி ஜெட் ₹1,50,000 ஆரம்பிக்குது. நம்ம தர்பூசணி பழத்தை பார்த்துட்டு எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுருப்போம். ஆனா அதுல இவன் யாரு, இவன் பச்சை கலர்ல நார்மல் தர்பூசணில வர 3 முக்கியமான பிரச்சனைக்கு சொல்யூஷனா கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ஐஸ் பாக்ஸ், அப்படி இல்லைன்னா சுகர் வாட்டர் மேல. சாதா தர்பூசணி பழத்தை விட சின்னதாவும் இருக்கணும், அதை விட ஸ்வீட்டாவும் இருக்கணும், அதை விட வேகமா வளரணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது 3 மாசம் எடுத்துச்சுன்னா இது 2.5 மாசத்துல அதை விட ஸ்வீட்டா இருக்குமா. இப்ப நீங்க பாக்குற இந்த அதிசய கருப்பு பூண்டு அதிசய செடியில மட்டும் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த வெள்ளை பூண்டை வேணாலும் உங்களால இப்படி மாத்த முடியும். அதுக்கு நீங்க 60 இருந்து 70 டிகிரி செல்சியஸ்ல இருக்க ஹீட்ல 2 இருந்து 3 வாரம் வைக்கணும். அதே மாதிரி காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சீங்கன்னா சாதா வெள்ளை பூண்டு கருப்பு கலர்ல மாறி. இப்படி மாறதால சாதா பூண்டை விட 10 மடங்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்குமா. அதே மாதிரி 10 மடங்கு விலை அதிகமாகி கிலோ 4000க்கு விக்குது. நம்ம ஊர்ல பண்ணை மரத்தோட பூவை சீவி விட்டு அதுல இருந்து கல்லு ஜாகரில எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மலேசியா, மியான்மர், இந்தோனேஷியா சைடுல இந்த ஆரன் ட்ரீயை பயன்படுத்துறாங்க. இதுவும் ஒரு பாம் ட்ரீ தான். காய் காய்ச்சது அந்த காயெல்லாம் வெட்டி போட்டு அந்த பூவோட தண்டை சீவி அதுல கண்டெய்னரை மாட்டி அந்த தண்ணி எடுப்பாங்க. ஒவ்வொரு வாட்டி எடுக்கும் போது இந்த ஜெல்லு மாதிரி இருக்கிறத தடவி போட்டு மறுபடியும் சீவி விட்டா ஒரு நாளைக்கு 15 இருந்து 20 லிட்டர் கிடைக்குமா. பவுண்டேஷன் எத்தனை அடி போட்டு வீடு கட்டுறதுக்கே நம்மள பயப்படுறோம். ஆனா வெறும் கல்லு மேல மரத்தை நட்டு வீடு கட்டணும், கல்லு மேல அப்படியே மரப்பீச பவுண்டேஷனா போட்டு வீடு கட்டுறது தான் இஷிபாட்டே டெக்னிக்னு சொல்றாங்க. ஜப்பான்ல அடிக்கடி நிலநடுக்கம் வருங்கிறதால நல்ல ஸ்ட்ராங்கான பவுண்டேஷன்லாம் போட முடியாது. இது எப்படி ரொம்ப நாளைக்கு வரும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு மேல சில பில்டிங் வந்திருக்கு. ஈஸியா கழட்டி மாட்டிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஹைட்ல இருக்கிறதால பூச்சும் வராது. இது வரைக்கும் மிளக கருப்பு கலர், வெள்ளை கலர், பச்சை கலர்ல கூட பார்த்திருப்பீங்க. ஆனா அது பிங்க் கலர்ல இருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிங்க் பேப்பர்னு சொல்லப்படுறது நம்ம கருப்பு பேப்பரை சாப்பிட்டா எப்படி காரமா நெடியரும் அந்த மாதிரிலாம் இல்லாம லைட்டா ஸ்வீட்டா இருக்குமா. ஆனா இது பெப்பர் குடும்பத்தை சேர்ந்ததே கிடையாது. இது பாக்குறதுக்கு பெப்பர் மாதிரியும் அதுல இருக்கிற காம்பவுண்ட் கொஞ்சம் இதுல இருக்கிறதால இதுக்கு இந்த பேர் வச்சுட்டாங்க. இதை டெசர்ட்டுக்கு பர்ஃபியூம் செய்யலாம் கூட யூஸ் பண்றாங்க. ஏன்பா இதுக்கெல்லாம உட்காந்து யோசிச்சு ஒரு ப்ராடக்ட்டை தயாரிப்பாங்கிற அளவுக்கு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனீஸ் கம்பெனியான சைமன்ஸ் குரூப்ங்கிறவங்க த பவுன்சிங் பெட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. பெட் பாக்குறதுக்கு என்னமோ நார்மலா தான் இருக்கும். ஆனா அது கூட ஒரு ரிமோட்டையும் கொடுத்துருவாங்க. அந்த ரிமோட்டை வச்சு அந்த பெட் எந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகணுங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை மசாஜுக்காக ரெடி பண்ணி ப்ரொமோஷனுக்காக இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா ரெடி பண்ணதே அதுக்கு தானா. 10-15 ட்ரோன் ஒரே ரேக்ல அடிக்கி அது வெள்ளை புள்ளிலேயே வச்சுட்டு போறாங்கல்ல. ட்ரோன் ஷோ நடக்கிறதுக்கு முன்னாடி ட்ரோன் எடுக்கிற முறை தான் இது. 100ல இருந்து 1000 கணக்கான ட்ரோன்ஸ் ஒன்னு சேர்ந்து அதுக்கு முன்னாடி இந்த வேகத்துல இந்த லைட் தான் எரியணும்னு ப்ரோகிராம் பண்ணி வச்சு அனுப்பும்.
அனுப்புவாங்க. அந்த ட்ரோன் எல்லாத்தையும் எங்க வைக்கணும்ங்கறத முன்னாடியே மார்க் பண்ணி அத ரேக்ல வச்சு கொண்டு போயிட்டு கரெக்டா அந்த புள்ளியில வைக்கணும். இதுல ஒரு ட்ரோன் தப்பா இருந்தா கூட மொத்த ஷோவும் கெட்டுச்சு. இன்னுமே நீங்க முட்டையை வாங்கி வந்துட்டு உங்க கை வலிக்கு ஆம்லெட் போட்டுட்டு இருக்கீங்களா? இனிமே அப்படி போடவே வேண்டாம். ஏன்னா ஆட்டோமேட்டிக் எக் ஃப்ரையர் மிஷின் இப்படி ஒரு மிஷின் இருக்குது. நீங்க வாங்கி வர முட்டையை இது லோட் பண்ண வேண்டிய இடத்துல லோட் பண்ணிட்டு எண்ணெயும் தேவையான இடத்துல ஊத்திட்டு அங்க எவ்வளவு எண்ணெய் தேவைன்னு செட் பண்ணி அந்த முட்டை எப்படி வேக வைக்கணும் செட் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆம்லெட் அடுக்கடுக்கா வந்து விடும். மிஷினோட விலை 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட வருது.